ஆரம்பிக்கலாம். ஓம் தீபஜ்யோதி நமோஸ்துதே. शुभं कुरुत्वं कल्याणम् आरोग्यं धनसम्पदः शत्रुबुद्धिर्विनाशाय दीपज्योतिर्नमोऽस्तु ते। शुभं कुरुत्वं कल्याणम् आरोग्यं धनसम्पदः शत्रुबुद्धिविनाशाय दीपज्योतिर्नमोऽस्तु ते। दीपज्योतिर्परं ब्रह्म दीपज्योतिर्जनार्दन दीपो हरतु मे पापं दीपज्योतिर्नमोऽस्तुते। எஸ், தீபஜ்யோதி நமோஸ்துதே. பிரார்த்தனை எல்லாரும் சொல்லுவோம், மியூட்ல அன்மியூட்ல. ஓம் कराग्रे वसते लक्ष्मी करमध्ये सरस्वती करमूले तु गौरी च प्रभाते करदर्शनम् समुद्रवसने देवी पर्वतस्तनमण्डले विष्णुपत्नि नमस्तुभ्यम् पादस्पर्शं क्षमस्व मे। ब्रह्मा मुरारी त्रिपुरान्तकारी भानुशशी भूमिबुधो सुभसुभस्य वक्रतुंड महाकाय कोटिसूर्य समप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा. திருப்பாவை சுதா. அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ராமானுஜ श्रीशैलेश दयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमते वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यवर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यम् अच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोगदस्दधिधराणि तृणाय मेणे अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकचिन्तोः रामानुजस्य चरणं चरणं प्रपद्ये। माता पिता युवदयस्धनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरस्य मगधाह्वयभट्टनाद श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஆச்சாரியன் திருவடிகளே சரணம், ஆலவந்தான் திருவடிகளே சரணம், மகாபிரிவா திருவடிகளே சரணம். குருமுகமன தீத்யப்ராக வேதான சேஷான் நரபதி பரிக்ளிப்தம் சுல்கமாதாத்து காமக சசுரமமரவந்தியம் ரங்கநாதஸ்ய தசாக்ஷாத் திஜுகுலதிலகம் தம் விஷ்ணு சித்தம் நமாமி. மின்னார் தடமதுசூழ் வில்லி பொத்தோர் என்றொருகால் சொன்னார் கடற்கமலம் சூடினோம் முன்னால் கிழியறுத்தோன் என்றுரைத்தோம் கீழ்மை நேர் சேரும் வழியறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாடப்பட்ட பிரான் வந்தான் என்றே ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று
तमेव मत्वा परवासुदेवं रङ्गेशयं राधवदर्हणीयं प्राबोधकिं यो कृतसूक्तिमालां भक्ताङ्ग्रिरेणु भगवन्तमीडे मण्डङ्गुडियन्बर् मामரையோர் மன்னியர்சு தொண்டரடி பொடி தொன்னகரம் வண்டு திணர்த்த வயல் தென்னரங்கத்தம்மானை பள்ளி உணர்த்தும் பிரானுதிர்த்தவோர் கடிமலர் கமலங்கள் மலர்ந்தனை இவையோ கதிரவன் கனை கடல் முளைத்தனன் ஹீவனோ துணிடையார் சூழி குழல் பிழிந்துதறி துகிலுடன் தேரினல் சூழ்வுணலரங்க தொடையொத்த துவலமும் கூடையும் போலிந்து தோன்றிய தோல் தொண்டரடி பொடியில் அடியினை அழியனின் அருளின் அடியார் ஆட்படுத்தாய் பள்ளி எழுந்தருளாயே பள்ளி எழுந்தருளாயே நீலா துங்க स्तनगिरि तटे सुप्तमुद्भोक्त्य कृष्णं पारात्म्यं स्वं श्रुतिसरसिरसित्तमध्यापयन्ति स्वोच्चिष्टायां सृजिनिकलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोता तस्यै नमयितमितं भूय एवास्तु भूयः அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தார் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்னை விதி என்றையும் மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு கூடாரை வெல்லும் சீர்கோவிந்த உண்டனை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சௌமானம் நாடு புகழும் பரிசினால் நாராக சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே எல்றனைய பல்கலனும் யாமறிவோம் ஆடை ஊடு போம் அதன் பின்னே பார் சோது மோடனை பெய்து முழங்கை வழி வர கூடியிருந்து குளிர்ந்தெலோர்பாவாய் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்த உந்தனை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சௌமானம் நாடு புகழும் பரிசினால் நான்றாக சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே எல்றனைய பல்கலனும் யாமறிவோம் ஆடை ஊடு போம் அதன் பின்னே பார் சோறு மோடனை பெய்து முழங்கை வழி வர கூடியிருந்து குளிர்ந்தெலோர்பாவாய் 27 மட்டும் நம்ம திருப்புகள் குமார் நீங்க அவர் பேசட்டும் நீங்க கிளம்ப திருப்புகள் பாடிட்டு கிளம்ப முடியுமா? ஒரே ஆமா ரெடியா
பாடுங்க. இன்றைய பாடல் வள்ளிமலை அப்படிங்கிற ஊர்ல உள்ள பாடல். வள்ளி பிறந்த இடம் அப்படிங்கிறதுனால அது ரொம்ப சிறப்பான விசேஷமான இடம். இந்த வள்ளிமலையில தான் முருகன் வந்து வள்ளியை ஆட்கொண்டான் அப்படிங்கிற ஒரு கணக்கு. அதனால அந்த ஊர்ல பாடின பாடல். அள்ளி விழியாலும் உள்ளே நகைய அல்லல் பட ஆசை கடலி அள்ளி விழியாலும் உள்ளே நகையாலும் அல்லல் பட ஆசை கடலி அள்ளையினிதாகி நள்ளிரவு போலும் உள்ளு வினையரதனமாறும் எல்லும் இளையோரும் மெல்ல இயலாக வல்லிருமை மாய சமனாரோ எல்லும் இளையோரும் மெல்ல அயலாக வல்லிருமை மாய சமனாரோ எள்ளி எனதாவி கொள்ளை கொள்ளு நாளிலுய ஒரு நீ பொற்கழல் தாராய் எள்ளி எனதாவி கொள்ளை கொள்ளு நாளிலுய ஒரு நீ பொற்கழல் தாராய் சொல்லை மறை தேடி இல்லை எனுநாத சொல்லும் உபதேச குருநாதம் துள்ளி விளையாடு புள்ளி உழைநாட வெள்ளிவன மீதுரைவோ வல் அசுரர் மாள நல்ல சுரர் வாழ வல்லை வடிவே வள்ளி படர் சாரன் மலை மேவு வள்ளி மணவாள பெருமாளே வள்ளி படர் சாரன் மலை மேவு வள்ளி மணவாள பெருமாளே எல்லும் இளையோரும் மெல்லையனாக வல் எருமை மாய சமனாரு எள்ளி எனதாவி கொள்ளை கொள்ளு நாளிலுய ஒரு நீ பொற்கழல் தாராய் வள்ளி மணவாள பெருமாளே முருகாச்சர் 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 வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரோஹரா. ஸ்ரீராம். எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நான் இப்ப சார் பாடின பாட்டு, வள்ளிமலை பாட்டு, அருணகிரிநாதர் பாடிய அழகான பாடல் பாடினது அவருடைய சரித்திரத்தை பிரீஃபா சொல்றதுக்கு முற்படுறேன். அருணகிரிநாதர்ங்கிறவர் வந்து அவ பிறந்ததிலிருந்து அவர் திருவண்ணாமலையில பிறந்தார். அவரோட ரஃபா வந்து 500 to 600 years பிஃபோர் நவ், ஃப்ரம் நவ். ஸோ அது அப்போ 1450 5000 அந்த வருஷங்கள்ல பிறந்தவர் அவர். அதிகமாக அவர் படிப்பில் நாட்டம் இல்லை அவருக்கு. பிற்பாடு அவர் முருகசுவாமியை குருவாக வரக்கூடிய பாக்கியம் இருக்கிறதுனால அவர் பள்ளிக்கூடத்துக்கு அதிகமாக போகலை, படிப்பில் இல்லை. 16வது வயசுல அவர் வந்து நிலைகட்டு தெரியகட்டு போயிடுறார். அவர் பற்பல உலக விஷயங்கள்ல ஈடுபட்டு ரொம்ப உடம்பையும் கெடுத்துட்டு அவர் ரொம்ப இது பண்ணிட்டு இருக்கார், வாழ்ந்துட்டு இருக்கார். இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது அவருடைய
உடம்பு வந்து பீடிக்கப்பட்டு ஒரு நோய், தொழு நோய்னு சொல்றா. அந்த தொழு நோய்னாக்கா லெப்ரோசின்னு இப்போ சொல்றது. அந்த மாதிரியான இது தெர் இஸ் பாடிலி இதாகும், அழுக பாடியில் பார்ட்ஸ் அழுகிற மாதிரி, அந்த மாதிரியான ஒரு மிக கொடிய நோய். அந்த காலத்தில் அதை வந்து ஆஸ்ட்ரசைஸ் பண்ணிடும், தள்ளி வச்சுடுவா, ஊரை விட்டு விட்டு அந்த மாதிரி அவருக்கு வந்துடுறது. ரொம்ப அவர் வந்து பெண் பித்தராக இருந்ததாகவும் சில சொல்றது உண்டு. அதனாலையும் இந்த வியாதிக்கு வந்ததுக்கு ஒரு ரீசனாக இருக்கலாம். ஸோ அவர் அப்போ வந்து ரொம்ப மனம் உடைஞ்சு போய் அப்போதான் அவருக்கு வைராக்கியத்தோட எல்லைக்கு போறார். நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருவண்ணாமலையில் ராஜா ஒருத்தர் வல்லாள ராஜான்னு பேர். அவர் ஒரு மண்டபம் கட்டி வச்சிருப்பார் கோயில் பக்கத்தில், ஒரு மேடான ஒரு இடம், அது மலையே குன்று. அந்த வல்லாளர் மலையிலிருந்து போய் கீழே குதிச்சு தற்கொலை பண்ணிக்கலான்றது தான் அவரோட பிளான். அவர் போய் அங்கிருந்து தற்கொலை பண்ணுறதுக்கு குதிக்கும் போது முருகப்பெருமானே ஒரு குரு வடிவில், ஒரு வழிபோக்கன் வடிவில் வந்து அவரை தாங்கி பிடிச்சு, கீழே விழுந்தவரை தாங்கி பிடிச்சு அவரை காப்பாற்றிட்டு, என்னத்துக்கு இந்த மாதிரி பண்ணுற, உனக்கு நீ உலக விஷயங்கள் நிறையா பண்ணணும்னு அப்படின்ற மாதிரி அவரை ஆசீர்வதித்து போகும்போது இவர் ரொம்ப மன வருத்தத்தோட சொல்கிறேன், நான் வாழ்க்கையை வீணடிச்சுட்டேன், நான் இப்போ எத்தனையோ கெட்ட காரியங்கள் பண்ணிட்டேன் அப்படின்லாம் சொன்னபோது, அது எல்லாத்துக்கும் உனக்கு ஒன்றும் ஒரு பரிகாரம் இருக்கு அப்படின்னு அவர் காதில் வந்து சும்மா இரு சொல்லற அப்படின்ற ஒரு மந்திரத்தை ஓதுற. சும்மா இரு சொல்லற, தாட் வேர்ட் டீடு, நம்ம பண்ணக்கூடிய எல்லா செயல்களிலையும் இந்த 3 தான் பண்ணிட்டே இருக்கு. ஒரு எண்ணம் உதிக்கிறது, அதை வார்த்தையா உருவாருது, இல்லை செயல்களா உருவாருது. அந்த எண்ணத்தையே நிறுத்து, சொல்லற அப்படின்னு. சும்மா இருங்கிறது வெறும்னா உட்கார்ந்துட்டு இருக்கிறது மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஒரு பெரிய தத்துவத்தை அவருக்கு உபதேசிச்சுட்டார் அந்த குருவா வந்த வழிபோக்கன். இவர் அதை வந்து அவர் அப்படி அவர் மனசுல பட்டு அவர் பிரம்ம நிஷ்டைக்கு போயிட்டார். அந்த க்ஷணத்திலிருந்து உலக விஷயங்கள் எல்லாத்துலையும் விடுபட்டு அவர் பிரம்ம நிஷ்டைக்கு போய் அவர் 12 வருஷம் தவம் பண்றார். 12 வருஷமா தவப்படுற அந்த மாதிரி எதுவுமே சும்மா வர்றதில்லை. அவர் அந்த அப்படி ஒரு நிஷ்டையை அனுசரிக்கும் போது முருகப்பெருமான் அவருக்கு பிரத்யட்சமா இது பண்ணி தரிசனம் கொடுத்து அவரை வந்து நீ வந்து உலகத்துக்கெல்லாம் நல்லது பண்றதுக்கு நீ பாடல்கள்லாம் பாடு அப்படின்னு சொன்னபோது, அப்பா நான் மழைக்கு கூட நான் பள்ளிக்கூடத்துக்கு போனதில்லை, அப்படிப்பட்ட எண்ணம் வந்து ஒரு எழுத்தறிவு எனக்கு கிடையாது, நான் எப்படி பாட முடியும் அப்படின்னு அவர் உருக்கமாக சொல்ல, அப்போ அவர் வந்து நீ நாக்க நீட்டுன்னு சொல்லி ஓம்னு அவருடைய நாக்கில் எழுதினதா அதுதான் வரலாறு. அதிலிருந்து அப்புறம் நீ முத்து முத்தா பாடுன்னு சொன்னாராம். அதனால அவர் முத்தை திருப்பத்தி திருநகை அப்படின்ற சொல்லக்கூடிய திருப்புகழ்லேருந்து அவர் ஆரம்பிச்சு ஒரு 83 வயசு வரைக்கும் வாழ்ந்தார் அந்த மகான். இது ஒரு பக்கம். அவருடைய ஒரு பிரீஃபா அவர் எங்கெங்கெல்லாம் போனாருங்கிறதை பற்றி நான் சொல்லிடுறேன். அவரை திருவண்ணாமலை தான் அவருடைய பிரதான இடம். அவருக்கு அந்த இடத்துல தான் அவருக்கு அருள் தீட்சை கிடைச்சதும், பெருமான்கிட்டேருந்து முருகப்பெருமான்கிட்டேருந்து கிடைச்சது. அதுவும் அதுக்கு அப்புறமா அவர் இந்த முத்தை திருப்பத்தி பாடினதிலிருந்து அவர் வந்து விராலிமலைக்கு போறார். விராலிமலையில தான் அவருக்கு அவருக்கு என்னென்னமோ மிராக்கிள்ஸ் நடந்திருக்கு அவருடைய பர்சனல் வாழ்க்கையிலேயே. அஷ்டமா சித்தி அங்கே அவருக்கு கிடைக்கிறது. விராலிமலையில் ஒவ்வொரு இடத்துலையும் தங்கி நிறைய பாடல்கள் பாடி இருந்து அந்த மாதிரி அங்கே இருக்கிறவர்களுக்கும் நன்மை பண்ணிட்டு இருந்தார். அதுக்கு அடுத்ததாக மதுரைக்கு போகிறார். அவருக்கு முத்தமிழ் அறிவும் அங்கே கிடைக்கிது. மதுரைனா உங்களுக்கு திருப்பரங்குன்றம் அண்ட் அழகர் கோயில், பழமுதிர்ச்சோலை, அந்த 2 ஸ்தலங்கள் இருக்கு. அப்புறமா அவர் திருச்செந்தூர் போறார். திருச்செந்தூர்ல அங்க போயிட்டு பழனியில வந்து அவர் ஜபமாலை கொடுக்கிறார் முருகன். அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் அவரையும் ஆதரிச்சுட்டு அவருடைய அருள் பாவையை கொடுத்துட்டு ஏதோ ஒரு விதமான அவருடைய வாழ்வு, ஆன்மீக வாழ்வுக்கு அவர் வித்துட்டு இன்னும் அதிகமாக வளர்ச்சி பண்ணிட்டு முருகப்பெருமானும் இருக்கார். அப்புறம் திருச்செந்தூர் போறார். அது மாதிரி அவர் எப்படி நமக்குள்ள இருக்கிற 6 ஆதார சக்கரங்கள் இருக்குல்ல, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரம், அந்த மாதிரியான இந்த 6 சக்கரங்கள் இருக்கிற மாதிரி அவர் வந்து 6 படை, 6 இந்த இது திருத்தணி முடியற,
திருத்தணி, திருவேரகம், பழமுதிர்ச்சோலை, திருப்பரங்குன்றம், பழனி அண்ட் இது இன்னொன்னு திருச்செந்தூர். இந்த 6 படை வீடுகளா வச்சுட்டு அவர் பலவிதமான பாடல்களை பாடி அதை ஏற்றிருக்கார். இதெல்லாம் இதை பண்றது தான் மெயினா. இதனால அவர் வந்து அந்த சமயத்துல இருந்து சைவ வைஷ்ணவ சண்டை கொஞ்சம் பரவலா இருந்தது அந்த பீரியட்ல. 4000-5000 வருஷம், 400-500 வருஷம் முன்னாடி. அப்ப அதெல்லாம் இவருடைய பங்கா அந்த இறை பக்திக்கு வழி பண்ணினார். இப்படியெல்லாம் பண்ணியிருந்தவர் 2 சம்பவம் ரொம்ப பிரதானமா இருக்கு. ஒண்ணு வந்து இந்த ஸ்ரீவல்லிபுத்தூரார் இவரோட சமகாலத்துல வாழ்ந்தவர். அவருடைய ஸ்ரீ வைஷ்ணவ அவர் என்ன பண்ணியிருந்தாரா, அவர் புலவர்கள் எல்லாம் எடக்கு மடக்கா கேள்வி கேட்டு அவர் ஆன்சர் பண்ணலனாக்கா அவர் காதை வந்து எடுத்துருவாராம். அந்த மாதிரி பண்ணியிருந்தா அப்படிதான் அந்த மாதிரி வரலாறுல வருது. அப்ப இவர் அவரை பார்த்துட்டு என்ன எப்படிப்பா இவர் கருணை வடிவானவர், கடவுளோட கடாட்சம் இருக்கிறவர், இப்படியா ஒருத்தர் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவரோட ஒரு வாதத்துக்கு போய் அவருடைய பாடல்கள் எல்லாம் இவர் ஆன்சர் பண்ணணும். அதை அவர் சொன்ன 100 அந்தாதிகள் அவர் அடுத்த நிமிஷம் அவர் திருப்பி சொல்லி அர்த்தத்தோட சொல்லுவாராம். அதே மாதிரி இவர் நான் ஒன்று சொல்கிறேன் நீ பண்ணு அப்படின்னு அவர் கொடுத்த போது அவரால் ஸ்ரீவல்லிபுத்தரர் அவருடைய இயலாமையை ஒத்துக்கொண்டு அவரு அப்போ வந்து இவர் சொல்லுவார், அவன் கதை இருக்கட்டுமானா அப்படின்னு சொல்லி அப்புறம் அவரை மன்னிச்சுட்டு, இந்த மாதிரி நீ பண்ணக்கூடாது, இளம் புலவர்கள்லாம் நீ வரவேற்கணும், அவங்களுக்கு நிறைய ஆதரவு கொடுக்கணும், நீ இப்போ காதை வைக்க இந்த மாதிரி கொடூர செயல் செய்யறேன்னா அவரை கண்டிச்சுட்டு அவர் மேற்கொண்டு போறாரு. அந்த மாதிரி அவர் அவருடைய லைஃப்ல நிறைய காரியங்கள் பண்ணியிருக்கார். ரொம்ப முத்தாய்ப்பா இருக்கிற கிளைமேக்ஸ்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து திருவண்ணாமலையில ஒரு தாந்திரிகர் ஒருத்தர் இருப்பார், சம்பந்தாண்டவர்னு. அந்த சம்பந்தாண்டவர் வந்து அம்பாள் உபாசகர். அவர் பத்ரகாளியை கைவசம் வச்சுட்டு அவர் பல காரியங்களை சாதிச்சுட்டு இருப்பார். அதனால ஆணவமும் அவருக்கு அதிகமா இருக்கும் அந்த சம்பந்தாண்டவர்ங்கிற தாந்திரிகருக்கு. ஒரு முறை இவர் திருவண்ணாமலை கோயில்ல இருக்கும்போது அவர் பல்லக்குல கோயில்ல வரும். கோயில்ல சுவாமியை தவிர்த்து யாரும் பல்லக்கோ தேர் அந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கக்கூடாது. ஏன்னா சுவாமி தான் அது முதன்மையானவர், அந்த இடத்துக்கு உரிமையானவர், அவருக்கு தான் எந்த இடத்துலயும் இருக்கணும், அந்த கோவிலுக்குள்ள நிச்சயமா. இவர் பல்லக்குல அவர் அப்படி வந்த போது இவர் கோவப்பட்டு ஒரு திருப்புகழ் பாடுறார். அப்ப பாடும்போது அந்த பல்லக்கு வந்து அந்த முறிஞ்சு அவரை எல்லாம் ஒழுங்கா கூட தூக்கின்னு வந்த சிஷ்யர்கள் எல்லாம் ஓட்டம் பிடிக்கிறாங்க. அவருக்கு தெரியறது அவமானப்பட்டுட்டாரு. இந்த மாதிரி இந்த அருணகிரிநாதர் பாடல்ல தான் இந்த பல்லக்க ஒடிக்க பாடியிருக்காருன்னு தெரிஞ்சுட்டு ராஜாட்ட போய் நான் அந்த ஆளோட எனக்கு ஒரு ஃபைட்டு, அதாவது என்ன சொல்ற சவால் போட்டி ஒன்று வைங்க, அந்த போட்டியில யார் வின் பண்றாங்களோ மற்றவனை நாடு கடத்தணுன்ற மாதிரி சொல்லுவார் அவர். அப்படி பார்த்து அந்த மாதிரி அவர் வந்து பத்ரகாளியை கூப்பிட்டு இவர் காரியங்கள் பண்ணிக்கலான்னு அவர் ராத்திரியா நிறைய ஹோமம்லாம் பண்ணி பத்ரகாளியை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கும் போது இவர் வந்து அடுத்த நாள் இவர் நம்ம முருகரை வந்து அங்க பிரத்யக்ஷம் பண்ணணுங்கிறது தான் அங்க கடைசி சவால். அப்ப சம்பந்தாண்டவர் பாடும்போது சம்பந்தாண்டவர் அந்த ஹோமம் பண்ணும்போது பத்ரகாளி சொல்வா, நீ இது வரைக்கும் நான் 12 வருஷம் தான் உனக்கு கட்டுப்பட்டிருப்பேன், இன்னையோட முடிஞ்சு போச்சு, அது நாளைக்கு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, ஆனால் உனக்கு கடைசியா ஒரு வரம் கேட்கிறேன் நீ சொல்லு அப்படிங்கும் போது அவர் சொல்லுவார், நீ நாளைக்கு முருகர் அந்த இவன் பாடும்போது வரக்கூடாது இந்த ராஜாவோட சபைக்குன்னு சொல்லிட்டு விவரம் அம்பாளும் சரின்னு சொல்லிட்டு அதோட முடிஞ்சு போயிடும். அங்க அவர் வந்து நாளைக்கு தோக்க போறது உறுதின்னு உடனே இந்த சம்பந்தாண்டவர் கிளம்பி ஓடி போயிடுவார் ஊரை விட்டு. அந்த அடுத்த நாள் ஒரு மண்டபம் இருக்கும் அங்க 16 கால் மண்டபம். அந்த மண்டபத்துல இருந்து அவர் பாடி எப்படி நீ பிரகலாதனுக்கு நீ தரிசனம் கொடுத்தியோ, நீ இது மாதிரி எனக்கு உன்னோட மாமா கொடுத்தாலும் அந்த மாதிரி நீ எனக்கு இந்த தூண்ல இருந்து வந்து இந்த ராஜாக்கு எங்க எல்லாருக்கும் தட்சணம் கொடுன்னு பாடுவார். ஆனா முருகன் வரமாட்டார். அதுதான் ரொம்ப கிளைமேக்ஸ். அப்போ ஒரு அழகான திருப்புகள்லாம் அதுப்பெல்லாம் அவர் அனுகிரகிக்கிறார், அந்த பாடுறார். அந்த பாடல்களுக்கும் செவி சாய்க்காம வரும்போது அவர் மணக்கண்ணை திறந்து பார்க்கும்போது அம்பாளே முருகரை பிடிச்சு வச்சுட்டு இருக்கிறது தெரிய வருது. அவர் அப்பதான் அந்த கந்தர அந்தாதி பாடுவார்.
அது கந்தர் அந்தாதி பாடி கந்தர் அனுபூதி சரி அது பாடி அப்போ கந்தரோட பரிபூர்ண அட்டென்ஷனை பெற்று அதுக்கப்புறமா அவர் வந்து அவருக்கு அங்கே எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்து ராஜா ரொம்ப இதாகிறது தான் இதுதான் அவரு முத்தாய்ப்பான இது. அதுக்கப்புறமா அவர் நல்லபடியாக வாழ்ந்து 83 வயசுல அவர் இயற்கை அடைந்தார்னு சொல்லலாம். இவர் அந்த இதுதான் அருணகிரிநாதருடைய வெற்றிவேல் வீரவேல். நமஸ்காரம். நீங்க எல்லாரும் அவசரத்துல இருக்கீங்க. ஜெயந்தி, நான் இந்த 2 நிமிஷம் இவரோட திருவாசகம் பாடிட்டு அவர் கிளம்பட்டோம். அதுக்கு பிறகு நம்ம ஆண்டாளை பற்றிய விஷயம் கேட்டு வள்ளியத்தான். வணக்கம் சாமி. சொல்லுமா. திருச்சிற்றம்பலம். என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, மாணிக்க வாசக சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. பதிகம் 33 குலைத்த 10. வேண்டத்தக்கதறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, வேண்டும் மயன்மால் கரியோய் நீ, வேண்டி என்னை பணிகொண்டாய், வேண்டி நீ யாதருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டி நல்லால், வேண்டும் பரிசொன்றுண்டென்னில் அதுவும் முந்தன் விருப்பன்றே, அன்றே எந்தன் ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும், குன்றே அணையாய் என்னை கொண்ட போதே கொண்டிலையோ, இன்றோரிடையூர் எமக்குண்டோ எந்தோள் முக்கண் எம்மானே, நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே, நாயிற்கடையாம் நாயேனை நயந்து நீயே ஆட்கொண்டாய், மாய பிறவி உன்வசமே வைத்தேட்டிருக்கும் மதுவல்லால், ஆய கடவே நானோதான் என்னதோ இங்கதிகாரம், காயத்திடுவாய் உன்னுடைய கலர்கீழ் வைப்பாய் கண்ணுதலே, காயத்திடுவாய் உன்னுடைய கலர்கீழ் வைப்பாய் கண்ணுதலே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். மாணிக்க வாசகர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. ஐயா நான் சொல்லிருட்டுங்களா? வண்டி நின்னுட்டு. சரிம்மா ஜெயந்தி, ஆண்டாள் சொல்லுங்க. நம்ம மாணிக்க வாசகர் அப்புறம் சொல்லலாம். ஸ்ரீராம் ரெடியா இருங்கண்ணா. நாம ஆண்டாளை பத்தி சுருக்கமா பார்க்க போறோம். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல விஷ்ணு சித்தர் அப்படிங்கக்கூடிய அந்தனர் நந்தவனம் அமைச்சு அரங்கனுக்கு மாலை கட்டி போடுற அந்த வடபத்திர சாயி கோயில்ல அந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. ஒரு முறை பூ பறிக்கிறதுக்காக போறப்ப திருத்துளாய் செடிக்கிட்ட, துளசி செடிக்கிட்ட ஒரு பெண் குழந்தையை கண்டெடுத்து அந்த குழந்தை ஒரு அழகான பூமாலை மாதிரி இருக்கிறதுனால அவளுக்கு கோதை அப்படின்னு சொல்லி பேர் வச்சு வளர்த்திட்டு இருக்கிறாரு. அப்படி வளர்த்தும் பொழுது கிருஷ்ணர் மேல பக்தியையும் தனக்கு தெரிஞ்ச தமிழையும் அவளுக்கு ஊட்டி வளர்த்துறாரு. அவ கண்ணனையே தன்னுடைய மணவாளனா நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறா. அதனால இவர் கட்டக்கூடிய மாலைகளை தன்னுடைய கழுத்துல போட்டு பார்த்து தான் கண்ணனுக்கு பொருத்தமா இருக்குமா அப்படின்னு சொல்லி கண்ணாடியில நின்று பார்த்துட்டு அதை கழட்டி வச்சிடறது அவங்க அப்பா வர்றதுக்குள்ள. இந்த மாலையவே கொண்டுட்டு போய் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு முறை இவர் அதை பாத்துடுறாரு. அப்ப இவளை கடிஞ்சுக்கிட்டு அந்த மாலை போடாம விட்டுறாரு. அந்த அன்னைக்கு கனவுல இறைவன் சொல்றாரு, எனக்கு கோதை சூடி கொடுத்த மாலை தான் என்னுடைய மனதுக்கு உகந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அன்றிலிருந்து அவ சூடி கொடுத்த சுடற்கொடியா அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க.
இவ வந்து கண்ணனையே தன்னுடைய மணவாளனா நினைச்சுக்கிட்டு இருக்கிறா. அப்ப வந்து பாவை நோன்பு நோக்கிறதுக்காக கண்ணனையே அடையிறதுக்காக திருப்பாவை 30 பாடுறா. கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறதா நினைச்சு கனவு கண்டு வாரணம் ஆயிரம்னு தொடங்கக்கூடிய அந்த நாச்சியார் திருமொழி 143 பாடல்களை வந்து பாடுறா. இவ வந்து கண்ணனை மணவாளனா நினைச்சிருக்கிறாங்கிறதுனால கடவுளை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பெரியாழ்வார் என்ன பண்றாரு, வேற மாப்பிள்ளையெல்லாம் பாக்குறாரு. அப்ப இவ வந்து சொல்லிடுறா, மானிடர்க்கென்று பேச்சுப்படின் வாழ்கில்லேன் அப்படின்னு சொல்லிடுறா. அதனால வந்து இவர் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி வருத்தத்தோட இருக்கிறாரு. வருத்தத்தோட இருந்தாலும் அவர் என்ன சொல்றாரு, 108 திவ்ய தேசங்கள்ல உனக்கு எந்த திருமால் வேணும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீவில்லிபுத்தூர், திருப்பதி, இந்த மாதிரி பல அரங்கங்கள்ல இருக்கக்கூடிய பல திவ்ய தேசங்கள்ல இருக்கக்கூடிய திருமாலை பத்தி சொல்லிட்டு வரும்பொழுது அவ வந்து ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய அரங்கன் தான் அவனுடைய குழல் அழகும் காலழகும் கண்ணழகும் கேட்டு மயங்கி நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிடுறா. சரி, திருவரங்கம் அரங்கநாதன் வந்து என்னுடைய பொண்ணுக்கு தகுதியான மாப்பிள்ளை தான் இவர் முடிவு பண்ணிக்கிறாரு. ஆனா அது எப்படி கைகூடும்னு தெரியல அப்படின்னு சொல்லி அஞ்ஞானம் அவர் கண்ணை மறைச்சிருக்கு. அவர் வந்து கருடாழ்வாருடைய அம்சம்தான், இருந்தாலும் அவர் வந்து வருத்தத்துல வந்து இருக்கிறாரு. அப்ப வந்து இவ வந்து திருப்பாவை நோன்பு நோற்றுக்கிட்டு இருக்கிறா. அப்படி நோற்றுக்கிட்டு இருக்கிறப்ப அந்த 27ஆம் தேதி ஸ்ரீரங்கம் போய் இவ ஐக்கியமாகறதா வந்து ஐதீகம். இவரை வந்து ரெடியா இருக்க சொல்லி சொல்லுது சாமி கனவுல வந்து, நீ இன்னைக்கு அவளை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி, ஆண்டாளை கூட்டிட்டு வான்னு சொல்லி சாமி இவருடைய கனவுல சொல்லுது. இவர் வந்து வடபத்திர சாயிகிட்ட போய் அனுமதி கேட்கிறாரு. வடபத்திர சாயியும் கூட்டிட்டு போன்னு சொல்லிடுது. அதே மாதிரி இவருக்கு கனவுல வந்த மாதிரியே திருநெல்வேலியை ஆட்சி செய்த வல்லபன் அப்படிங்கக்கூடிய பாண்டிய மன்னன் கனவுலையும் வந்து அவளுக்கு சிவிகை எல்லாம் கொடுத்து விட சொல்லுது. இந்த நிகழ்ச்சி நடக்க போகுது, நீயும் கூட போ அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி திருவரங்கத்துல அவளுக்கு திருமாலுக்கு கைங்கரியம் செய்யக்கூடிய ஆச்சாரியர்கள், பட்டர்கள், இவங்களுடைய கனவுலை எல்லாம் வந்து சொல்லி இவளை வந்து கூட்டிட்டு போக சொல்லுது. அவங்க சொன்ன அந்த குறிப்பிட்ட நாள்ல இவங்க போய் வடபத்திர சாயியை வணங்கி விடை கொண்டு பட்டு பல்லக்குல பட்டு திரை போட்டு ஆண்டாள் வந்து போறா. நல்ல செங்கல் நீர் மாலையை கழுத்துல அணிஞ்சு கொண்டு திருவரங்கத்துக்கு வந்து போறா. அங்க போய் திருவரங்கத்துக்கு அந்த மார்கழி 27வது இன்னைக்கு தான் அவ போய் திருவரங்கன் கூட ஐக்கியம் ஆயிட்டா அப்படின்னு சொல்றாங்க. அங்க கூட்டிட்டு போனப்ப பல்லக்குல சூடி கொடுத்த சுடற்கொடி வந்தாள், சுரும்பார் குளர்கோதை வந்தாள், திருப்பாவை பாடிய செல்வி வந்தாள், தென்னரங்கனை தொழும் தேசியல் வந்தாள் அப்படின்னு சொல்லி எல்லாம் கோஷம் போட்டுட்டு அவளை வந்து பல்லக்குல அழைச்சிட்டு போறாங்க. அங்க போய் அவ வந்து உள்ளுக்குள்ள கோயிலுக்குள்ளேயே டைரக்டா போய் அந்த இறைவனுடைய திருவடிகள், அரங்கனுடைய திருவடிகளை தொழுது அந்த பாம்பனை மீது கால் வச்சு ஏறி அத்தனை பேரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்பவே அவ வந்து அந்த இடத்துல அரங்கனோட ஐக்கியமாகி எல்லாருடைய பார்வையில இருந்து மறைஞ்சிடுறா. அன்னையில இருந்து அவ வந்து தெய்வமாகவும் மாறிடுறா. நம்மளுக்கு வந்து இன்னைக்கு பாத்தீங்களான்னா 3 பாட்டு ஐயா வந்து கொடுத்துருக்குறாங்க. 27, 28, 29 கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அந்த பாட்டுல இருந்து 29வது பாட்டு சிற்றஞ்சிறுகாலே, இந்த 3 பாடல்களையும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது இவரு தெரிஞ்சுதான் அந்த 3 பாட்டையும் சூஸ் பண்ணாரா அப்படிங்கிறது தெரியல. இந்த 3 பாடல்களையும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, கோவிந்த நாம சங்கீர்த்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 பாடல்களையும் கோவிந்தனுடைய நாமம் வந்து வந்திருக்கும். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா ஃபர்ஸ்ட் பாட்டே கோவிந்தால தொடங்குதுங்களா. 2வது பாட்டுல அந்த கருவிகள் பின் சென்று கானம் சேர்ந்துடுவோம். அதுல பாத்தீங்களான்னா, குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உன் தன்னோட உறவேல் நமக்கு இங்கு ஒலிக்க ஒழியாது அப்படின்னு சொல்லி அதுலயும் கோவிந்த நாமம் வரும். 3வது பாட்டுல சிற்றஞ்சிறுகாலையில வந்து இற்றைப்பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா அப்படின்னு சொல்லி இதுல கோவிந்த நாம சங்கீர்த்தனம் வந்து முடியுது. இறைவனுடைய திருநாமங்கள் நிறைய இருந்தாலும் வந்து கோவிந்தாங்கிறது கூப்பிட்ட உடனே அவன் வருவானாமா. அதனாலதான் வந்து திரௌபதி கூட பல நாமங்கள் இருந்தாலும் கோவிந்தான்னு சொல்லி கூப்பிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. கோன் சொன்னா பசு, பூமி, நம்மளுடைய புலன்கள், மோட்சம், ஸ்வர்க்கம், இதுக்கெல்லாம் அவன் தலைவன் அப்படிங்கிறதுனாலதான் அந்த கோவிந்தா அப்படின்னு சொல்லி அவனை வந்து சொல்றது. இந்த கூடார் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, கூடாரை நம்மெல்லாம் இப்ப கூடி இருக்கிறோம். கூடாரை அப்படின்னு சொன்னா இறைவனோடு கூடாதவர்கள். அதை வந்து 4 விதமா வந்து பிரிப்பாங்க. இறைவனை பத்தி தெரியாதவங்க ஃபர்ஸ்ட் ரகம், 2வது வந்து இறைவனை பத்தி தெரிஞ்சிருந்தாலும் பயந்துக்கிறவங்க, 3வது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருந்தாலும் இந்த சங்கி மங்கிகள்லாம் சொல்லுது இல்லைங்களா, கடவுள் இல்ல சாமின்னு ஒருத்தர், அதையெல்லாம் கேட்டு குழம்புகிறவர்கள் 3வது ரகம். 4வது பாத்தீங்கன்னா இறைவனோடு விரோதம் பாராட்டுகிறவர்கள். இந்த 4 பேரும் கூடார். அவங்களை எல்லாம் வெல்லக்கூடியவன் இறைவன் கோவிந்தன். அதனாலதான் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பாட்டுல அவ வந்து கேக்குறா, வேக்கியானமா கேக்குறா, நாடு புகழும் பரிசினால் நன்றாக உன்னை பாடி பறை கொண்டு யாம் பெறக்கூடிய சம்மானம் என்னன்னா, நாடு புகழணும். நீ கொடுக்குற பரிசில் வந்து சிம்பிளாவெல்லாம் இருந்துருச்சுன்னு சொன்னா பின்னாடி எங்களை பார்த்து பின்னாடி வரக்கூடிய மக்கள் அவங்களும் இந்த விரதம் எல்லாம் இருக்க மாட்டாங்க, உன்னை வணங்க மாட்டாங்க இல்லையா.
இவன் மனசறிஞ்சு கொடுக்கக்கூடியவன். இறைவன் வந்து நம்ம மனசுக்குள்ள நினைச்சுக்க கூடியதே நம்மளுக்கு தேவைக்கு அதிகமாகவே. குசேலர்கள்லாம் பாத்தீங்கன்னா அவன் கேட்கணும்னு வந்து கேட்கல, ஆனாலும் கொடுத்தாரு இல்லையா? அப்படி இறைவன் குடிக்கக்கூடியவன். இருந்தாலும் இவ வந்து கொஞ்சம் பேராசையில நாடு புகழும் பரிசினால் அப்படின்னு சொல்லி தங்களுக்கு வேண்டிய அணிகலன்களை எல்லாம் சொல்றா. 2வது பாட்டுல நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் மையிட்டெழுதோ மலரிட்டு நான் முடியும். 21 மாசமா விரதம் இருக்கிறாங்க இல்லையா? இன்னைக்கு அந்த விரதம் முறியக்கூடிய நாள். அதனால எல்லா விதமான அணிகலன்களையும் நாங்க போட்டு, பூ கூட வச்சுக்காம இருந்தவங்க எல்லா நகையும் போட்டு அழகுபடுத்திக்கணும். நெய்யும் பாலும் சாப்பிடாம இருந்தவங்க அந்த பால்லயே வெந்த அந்த அன்னத்துல அது மூடுற அளவுக்கு க்ளோஸ் ஆகிற அளவுக்கு நெய் பெய்து அந்த அக்கார அடிச்சுல நாங்க வந்து முழங்கை வழியா நெய் வழிவார உண்ணணும் அப்படின்னு சொல்லி கேக்குறா. அடுத்து அவளுக்கு டவுட் வந்துருது, ரொம்ப சில்லியா கேக்குறமோ கடவுள்கிட்ட அப்படின்னு சொல்லித்தான் சிற்று கரவிகள் பின் கானம் சேர்ந்துடுமோ, எங்களுக்கு அறிவு பத்தாது, உன்னை தொழக்கூடிய உன் நாமத்தை சொல்லக்கூடியதுனால நீ எங்க குளத்துல பிறந்ததுனால நாங்கெல்லாம் பெரியவங்கன்னு நினைச்சுக்கிறோம், நீ எங்களுக்கு அருள் புரியணும்னு கேக்குறா. அடுத்த பாட்டுல என்ன சொல்றா? சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரையடியே போற்றும் பொருள் கேள. இதை வந்து சாற்று பாசுரம்னு சொல்லுவாங்க. 28ஓட முடிஞ்சிருது திருப்பாவை. 29, 30 சாற்று பாசுரம். அதாவது திருப்பாவை படிச்சா என்ன பலன் அப்படிங்கிறது. அதுல வந்து அவ சொல்றா, சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரையடியே போற்றும் பொருள் கேளாய். பெற்றம் மெய்த்துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றையவள் எங்களை கொல்லாமல் போகாது. இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமே யாவும் உனக்கே நாம் ஆட்செய்வோம். மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். என்ன சொல்றா? இந்த ஜென்மத்துக்கு பறை கேட்கிறோம்னு மட்டும் நினைச்சு அதை கொடுத்துட்டு விட்டுறாத. 7 ஜென்மங்களுக்கும் உனக்குத்தான் நாங்க ஆட்செய்வோம், வேற எதுவும் நாங்க பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு இல்லையா விவரமா சொல்லி வச்சுக்கிறா. மறந்துட்டா என்ன பண்றது அடுத்த ஜென்மத்துல இல்லன்ட்டு. மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவை. எங்களுக்கு வேற ஏதாவது ஆசை வந்ததுன்னா நீ அதைய மாத்திரணும் அப்படின்னு சொல்லி கேக்குறா. காரைக்கால் அம்மையார் கேக்குறா இல்லையா? பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் முன்னல் மறவாமை வேண்டும் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி இவளும் வந்து சொல்லி வச்சுக்கிறா. இவளை பார்த்து பழகிட்டு பெரியாழ்வாரும் சொல்லுவாரு, அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அப்படின்னு சொல்லி பொண்ணை பார்த்து பழகிட்டு பெரியாழ்வாரும் வந்து சொல்றாரு. இன்றைக்கு கூடாரவள்ளி இந்த நோன்பு அன்னைக்கு எல்லா வைணவ தேசங்கள்லயும் விழா சிறப்பா நடக்கும். இன்னைக்கு ஆண்டாள் வந்து அரங்கனோட ஐக்கியமாகிய நாள். எங்களையும் அவளை மாதிரி பரமாத்மா, நாம அனைவருமே பெண்கள் தான், நம்ம எல்லாம் ஜீவாத்மாக்கள், எங்களையும் ஒரு நாள் உன்னோட ஐக்கியமாக்கிக்கோ அப்படின்னு இந்த நன்னாள்ல நாம வந்து வேண்டிட்டு வேண்டிக்கலாம். இத வந்து திருமால் ஆண்டாளை கொண்டுட்டு போனதை பெரியாழ்வாரும் சொல்லுவாரு. ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன் செங்கன்மால் தான் கொண்டு போனான் அப்படின்னு தன்னுடைய பெரியாழ்வார் திருமொழியில அவர் வந்து சொல்லுவாரு. அரங்கன் வந்து ஆண்டாளை கொண்டுட்டு போனத ஸ்ரீ இதோட இந்த இதை வந்து நான் வந்து முடிச்சுக்கிறேன். திருவாடி வாழியே, திருப்பாவை 30 செப்பினால் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே. ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் லைட்டு போட்டு முகத்தை எல்லாரும் பார்க்கட்டும். ஜெயந்தி இவங்க பக்கத்துல கிராமத்துல வந்து ஸ்கூல்ல தமிழாசிரியை, கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சர். நான் எதேச்சியா அங்கே அந்த கிராமத்துக்கு போனபோது அங்கே வள்ளலாருடைய சத்சங்கம் நடத்திட்டு இருந்தது. அங்கே அறிமுகம், நான் என்ன பேச சொன்னாங்க, அதுக்கப்புறம் அறிமுகம் ஆச்சு. நான் டிஃபன் சாப்பிட போனேன் முதல் தடவை. அப்படி பழக்கம். ஆனால் இவ்வளோ விஷயம் தெரிந்தவங்கன்னு எனக்கு நேற்று தான் பேசும்போது தெரிய வந்தது. திருப்பாவை இதை பற்றி நல்லா ஆழமாக படித்து கிளாஸில், கவர்மெண்ட் ஸ்கூல் தான் ஸ்டாலினுடைய அரசாங்கம், இந்த கூட இதெல்லாம் நம்ம ஸ்கூலில் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஜெயந்தி. ரொம்ப சந்தோஷம் ஜெயந்தி. நீங்கள் உங்கள் பிரயாணத்தை தொடரலாம். நமஸ்காரம். நம்ம வள்ளியாத்தா திருவாசகம் பாடினாங்க. மாணிக்க வாசகர் அவரை பற்றி நம்ம யாரு, நம்ம ஸ்ரீதரா யாரு சார்? ஸ்ரீதர் இருக்கிறா? ஸ்ரீதர் இருக்கேன். திருஞான சம்பந்தரை பத்தி. ஓ, நீங்க திருஞான சம்பந்தர் சொன்னீங்கல்ல? சரி, நம்ம குறைப்போம். மாணிக்க வாசகர் நம்ம அப்புறம் பார்ப்போம். ஸ்ரீராம் இது பண்ணணும். நீங்க பேசுங்க, திருஞான சம்பந்தர் பற்றி சொல்லுங்க. தேவாரம் பாட நம்ம இல்லைன்னு நினைக்கிறேன். வள்ளியாத்தா இருக்கா? இருக்கிறேன், மியூட்ல இருக்கா? அங்கே பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுருப்பாங்க, இல்லை பஸ்ல வந்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். சரி, நீங்க ஸ்ரீதரன் நீங்க சொல்லுங்க. ஓம் திருச்சிற்றம்பலம்.
திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் சமயக்குறவர்கள் 4 சொல்றதுல ரொம்ப முதன்மையானவர். இவர் வந்து சீர்காழி ஸ்தலத்துல 7வது நூற்றாண்டுல அவதரித்தவர். அவருடைய 3 வயசுல இருக்கும்போது, குழந்தையா இருக்கும்போது ஒரு நாள் அப்பா டெய்லி மாதிரி கோயிலுக்கு போய் அங்க குளத்துல குளிச்சுட்டு அங்க குளிச்சுட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வரதுக்காக கிளம்பும் போது நானும் கூட வருவேன் அப்படின்னு குழந்தையா அழறது. ஒரு 3 வயசு குழந்தை அழறது. சரி, குழந்தைய ஐஷன் போறார். 2 விதமா சொல்றா. அப்பா மட்டும்தான் அன்னைக்கு போனதாகவும் அம்மா அப்பா 2 பேரும் போனதாகவும் 2 விதமான இருக்கு. அவருடைய அங்க போகும்போது மேல உட்கார வச்சுட்டு அப்பா வந்து போய் குளிக்க போறார். அவரு குளிச்சுட்டு கொஞ்ச நேரம் மூழ்கி குளிக்கும்போது கொஞ்சம் நேரமாகிறது. சிவநாமத்தை சொல்லி அதுலயே கொஞ்சம் மறந்து லயிக்கிறது கொஞ்சம் நேரமாகுது. ஒரு 3 வயசு குழந்தை தன்னுடைய அப்பாவை பார்க்காம காணுமேன்னு அழும்போது சிவனே மனமுருகி பார்வதி தேவி கிட்ட அந்த குழந்தைக்கு பாலை கொடு. 2 காரணத்தினால குழந்தை அழறது. ஒண்ணு, அப்பா போன வேலை காணுமே ஒண்ணு, 2வது பசி 2வது. ஸோ அழும்போது ஞானப்பால், அப்போ உண்ணாமுலை அம்மன் அப்படின்னு சொல்ற பார்வதி தேவி பாலை ஒரு வெள்ளி கிண்ணத்துல அந்த குழந்தைக்கு கொடுத்துட்டு அந்த குழந்தைக்கு காட்சி கொடுத்துட்டு மறைஞ்சு போறாங்க. இவர் அப்பா வராரு. வந்து பார்க்கும்போது பக்கத்துல ஒரு வெள்ளி கிண்ணம் இருக்கு, குழந்தை வாயில பால் இருக்கு. இத பார்த்துட்டு ஒரு எச்சில் பால் தன்னுடைய குழந்தை குடிச்சிருக்கு அப்படிங்கிற வருத்தத்துல யாரு கொடுத்த பாலை குடிச்ச அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கிறாரு. அப்போ குழந்தை ஒரு அழுகையோட அந்த கோயிலை காமிச்சு 3 வயசு குழந்தை பாடுறது. தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளங்கவர்கள்வன் ஏடுடைய மலரான் புனை நாட்பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பெருமாபுரமேவிய பெம்மான் இவனன்றே வியர் அலங்கு வரை உந்திய தோள்களை வீரம் விளைவித்த உயரிலங்கை அரையன் வலி செற்றெனதுள்ளம் கவர்கள்வன் துயர் இலங்க உலகில் பல ஊழிகள் தோன்றும் பொழுதெல்லாம் பெயர் இலங்கு பிரமாபுரமேவிய பெம்மானிவனன்றே தாணுதல் செய்திரை காணியமாலொடு தண்டாமரையானும் நீண்டுதல் செய் தொழியன் நிமிர்ந்தான் என துள்ளங்கவர்கள்வன் வாணுதல் செய் மகளிர் முதலாகிய வையத்தவர் ஏத்த பேணுதல் செய் பிரமாபுரமேவிய பெம்மானிவனன்றே புத்தரோடு பொறியில் சமணும் புறம் கூற நெறி நில்லா ஒத்த சொல்ல உலகம் பலி தேர்ந்தெனதுள்ளங்கவர்கள்வன் மத்த யானை மருக உரி போர்த்ததோர் மாயம் இது என்ன பித்தர் போலும் பிரமாபுரமேவிய பெம்மான் இவனன்றே அப்படின்னு சிவனை பத்தி ஒரு 3 வயசு குழந்தை பாடுறது. அதுல இருந்து அந்த ஊரு உலகமே சீர்காழியில் பிறந்த ஊரு. அது வந்து நம்ம சோழ நாட்டுக்குள்ள வரும். இவருக்கு மற்ற பேர்கள் ஒரு முக்கியமான ஒரு பேரு பரசமய கோளரி அப்படிங்கிற ஒரு பேர். அதாவது சமணமும் பௌத்தமும் தழைத்தோங்கிற இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் போய் அவர்கள்ட்ட வாதம் புரிந்து இந்த சைவ சமயத்தினுடைய புகழ பரப்பி எல்லோரையும் சைவ சமயத்துக்கு தழுவ வச்சதுனால பரசமய கோளரி அப்படின்ற ஒரு காரண பெயரும் அவருக்கு வழங்கி வந்துட்டு இருக்கு. இவருடைய வாழ்க்கை ஃபுல்லாவே பல விசித்திரமான தெய்வ சங்கல்பமான நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கிறது. இவர் பாடின எல்லாத்தையும் முதல் 3 திருமுறைகளும் திருஞான சம்பந்தருடைய தொகுப்புகளாதான் நமக்கு கொடுக்கிறார். இதை தவிர சேக்கிழார் தன்னுடைய திருத்தொண்டர் புராணத்தை பெரிய புராணத்தை தொகுக்கும் போது இவரை பத்தி சொல்லும் போது இவர் எதுக்காக அவதரிச்சார், இவர் வந்து முருகனுடைய அவதாரமாகவும் நம்ம கருதுறோம். ஏன்னா பார்வதி அம்மனுடைய திருப்பால் ஞானப்பால உண்டதுனால இவர் வந்து முருகனுடைய அவதாரமாகவும் கருதப்படுறார். வேத நெறி தழைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனித வாய் மலர்ந்து அழுத சீத வள வயல் புகழி திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு
திருத்தொண்டு பரவுவாம் அப்படின்னு இவரை பத்தி பாட ஆரம்பிக்கும் போது சேக்கிழார் இப்படிதான் ஆரம்பிக்கிறார். நிறைய இவர் செய்த பகவத் சங்கல்பமான விஷயங்கள்ல காவிரி வடகரையில கொல்லிமழவர்னு ஒரு சின்ன ஒரு ராஜா இருக்காரு. அவருடைய மகள் ஒரு முயலகன் ஒரு கொடிய நோய், கிட்டத்தட்ட இறந்து போக வேண்டிய வகையில் இருக்கிற சின்ன பெண்ணை போய் அங்க சிவன் ஸ்துதியில காப்பாத்துறாரு. அது ஒண்ணு. அப்புறம் திருமருகலூர்னு ஒரு சம்பவத்துல ஒரு ஒரு சின்ன அங்கேயும் ஒரு சிற்றரசன் தன்னுடைய மகளை 4 மகள்கள் அவருக்கு ஒரு மகளை தன்னுடைய மருமகனுக்கு கட்டி கொடுக்கறதாக திருமணம் கொடுக்கறதாக வாக்கு கொடுக்குறாரு. ஆனா அந்த மகளுக்கு கல்யாணம் பண்ணும்போது வேற ஒரு பணம் படைத்த ஒருத்தவர் கேட்கறதுனால அவர் கொடுத்துறாரு. சோ முதல் மகள், 2வது மகள், 3வது மகள் அந்த மாதிரி ஏமாத்தும் போது 4வது மகள் இந்த மாதிரி தன்னுடைய அப்பா தன்னையும் ஏமாத்துவாரு, அவர் தன்னுடைய மாமன் மகனை அப்படின்னு சொல்லிட்டு அவ 2 பேரும் கல்யாணம் பண்றதுக்கு மனசுல வச்சுட்டு வெளியில கிளம்புறா. கிளம்பும் போது ஒரு கோயில்ல கிட்ட இருக்கும்போது அவர் ஒரு கொடிய நாகப்பாம்பு தீண்டி அவர் இறந்து போயிறாரு. அப்போ வருந்தி அந்த பெண், அதாவது அந்த அந்த திருமணமாகாத பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கிற பையன் தான் இருந்தாலும் தொட முடியாது அந்த வயசுல, அந்த அப்ப இருந்த நெறிப்படி. சோ அதனால தொடவும் முடியாம பாண்டு தீண்டு நினைச்சு மனசுல வருத்தப்படும் போது அப்போ திருஞான சம்பந்தர் அப்போ அந்த பாம்பு தீண்ட விஷத்திலேருந்து அந்த அந்த இளைஞனுக்கு உயிர்ப்பித்து கொடுக்கிறார். இதை தவிர முக்கியமா நம்ம ஆல்ரெடி முன்னாடி ஒரு நாள் பார்த்திருக்கோம், கோளரி பதிகம், அதை பார்த்திருக்கோம், அதனுடைய பேக்ரவுண்ட பார்த்தோம். ஏன்னா பாண்டிய நாட்டுல சமணம் தழைத்தோங்கி இருந்தது. அப்ப இருந்த அரசர் சமணத்தை தழி இருந்தாரு. அப்போ இருந்த அரசியும் மங்கையர்க்கரசி, அப்ப இருந்த நின்றசீர் நெடுமாற பாண்டியன். என்ன இதுல ஒரு வினோதம்னா, அந்த நின்றசீர் நெடுமாற பாண்டியனும் மங்கையர்க்கரசியும் குலச்சிறையாரும், அந்த மந்திரி குலச்சிறையார், இவன் 3 பேருமே நாயன்மார்களையும் சேர்ந்துடுறான். நாயன்மார்கள் 63 இருக்கான். சோ அந்த நின்றசீர் நெடுமாற பாண்டியன் சமணத்தை தழுவி இருக்கான். அப்போ அந்த அரசியும் மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறையாரும் இவருக்கு தூது விடுறாங்க, நீங்க இங்க ஆட்கொண்டு சமணத்திலேருந்து மறுபடியும் சைவத்துக்கு மாத்தணும்னு. அதுக்காக மதுரைக்கு பாடின பதிகம் தான் கோளரி பதிகம். நம்ம ஆல்ரெடி முன்னாடி ஒரு நாள் பார்த்திருக்கோம். அந்த பதிகம் தான் இந்தியா சுதந்திரம் அடைந்த போது எப்படி அந்த நம்ம நாட்டுல இருக்கிற அரசாளும் முறைப்படி எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு ஜவஹர்லால் நேரு கேட்டபோது தனக்கு தெரியாதுன்னு ராஜாஜி கிட்ட கேட்டு, ராஜாஜி திருவாவடுதுறை ஆதீனத்தை கேட்டு அந்த செங்கோலுங்கிறத கொடுத்து அந்த 12 மணிக்கு அந்த மவுண்ட் பேட்டன் கிட்ட இருந்து அதை வாங்கி ஆதீனம் வாங்கி அதை கோளரி பதிகம் பாடிண்டே ஜவஹர்லால் நேரு கிட்ட கொடுத்து, அது மூலமா தான் ஆட்சி பீடம் இந்தியாவுக்கு பிரிட்டிஷ் கிட்ட இருந்து மாறினது உண்மையான நிகழ்வு. அதை வச்சுதான் இப்ப செங்கோல் நம்ம அந்த நிகழ்வு வச்சுதான் செங்கோல் நம்ம பார்லிமெண்ட்ல இப்ப வச்சிருக்கோம். இதை தவிர நம்ம திருநாவுக்கரசர் ஞானசம்பந்தர் மயிலாப்பூர்ல வரும்போது அன்னம் பூம்பாவாயின்னு இப்ப ஒரு சின்ன சன்னதி கூட இருக்கும் கபாலீஸ்வரர் கோயில்ல. ஒரு சிவனடியார் தன்னுடைய மகளை ஞானசம்பந்தருக்கே திருமணம் முடித்து கொடுக்கணும் அப்படின்னு சின்ன வயசுல இருந்து சொல்லி வளர்க்கிறார், மனசுல நினைச்சு வளர்க்கிறார். அப்படி இருக்கும்போது அந்த அன்னம் பூம்பாவாய் என்னுடைய மரணம் ஆகிறது, சாம்பலை வச்சுட்டு இவர் எப்ப வந்தாலும் அவர் காணிக்கையா கொடுக்கணும் அப்படின்னு வச்சுட்டு இருக்கார். அந்த சாம்பல்ல இருந்து மறுபடியும் உயிர்ப்பித்து எழ வச்சார் திருஞான சம்பந்தர். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு உங்களுக்கு தான் சொல்லும் போது, இல்ல நான் உயிர்ப்பிச்சதுனால நான் அவளுக்கு தந்தையாயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவர் போறதா பாக்குறோம். அதுக்கப்புறம் தன்னுடைய 16 வயசுலயே நல்லூர் பெணும்